அப்போ அந்த சாஸ்திரம் தெரிஞ்ச ஆள் ஆகியிருந்தால் உன்னுடைய ஜாதகம் எடு பார்க்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை என்றால் தாராளமாக பண்ணலாமே அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா இவனுக்கு பணம் கையில் இருக்கிறதுனால தானே வீடு வாங்கணும்னு அவன் நினைக்கிறா. கையில் இருக்கப்பட்ட பணமும் இன்னும் கொஞ்சம் லோனும் போட்டு ஒரு வீடு வாங்குவாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த வீட்டிலே குடியிருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ். வருமானத்தில் அந்த வருமானம் கம்மியாக போகிறது, செலவு ஜாஸ்தி ஆகிறது, நோய் நொடிகள் எப்பவுமே இருக்கிறது, ஆபத்துகள் இருக்கிறது, அகால மரணங்கள் உண்டாகிறது. சுருக்கமாக கையிலே இருந்த பணமும் போய் லோன் கட்ட முடியாத அவஸ்தை வந்து அந்த வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சந்தோஷமா இருந்தவங்க தான். இந்த சகல துக்கத்துக்கும் காரணம், இந்த சகல ப்ராப்ளத்துக்கும் காரணம் இந்த புதிய வீடு தான். இது அந்த வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியனை பார்த்து ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார், சில நேரத்தில் நமக்கு நல்ல யோகம் தான் இருக்கும், ஆனால் அந்த வீடு நல்லதாக இருக்காது.